தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சனிக்கிழமை மதியானம் எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. அதுல என்ன இருக்குன்னா, பிரதமர் மோடியை அவமதிக்கிற வகையிலும் அவரோட அமெரிக்கா சுற்றுப்பயணத்தோட உன்னத நோக்குக்கு தீங்கு இழைக்கும் வகையிலும் விகடன் இதழ் ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்கு. இது பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா விதிமுறைகளை மீறிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தகவல் தொடர்பு துறை அமைச்சர் எல் முருகனுக்கும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவருக்கும் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கேங்கிறத குறிப்பிட்டு அந்த கடிதத்தோட விகடன் இதழில் வெளியான மேலும் சில கார்ட்டூன்களையும் வந்து பதிவிட்டு இருந்தாரு. ஆமா, அதுலயும் அந்த ட்ரம்ப் கார்ட்டூன், இந்த சொல்லப்படுற கார்ட்டூனு கூட இன்னைக்கு வந்த கார்ட்டூன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனால் February 10 அது வெளியாகி இருந்தது. ஆமா, அதுக்கப்புறம் கருநாகராஜன், நாராயண் திருப்பதி ரெண்டு பேருமே ரொம்ப கொதிப்போட வந்து இருந்தாங்க. குறிப்பா கருநாகராஜன் என்ன வந்து பதிவிட்டு இருந்தாருன்னா, எல்லா ஊர்லயும் விகடன் பத்திரிகையை வாங்கி கொளுத்துறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. மாவட்ட தலைவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னதும் எல்லாரும் வாங்க விகடன் அலுவலகத்தை முற்றுகையிடலான்னு வந்து சொன்னாங்க. நாங்க தான் எங்க தலைவர் அண்ணாமலையின் உத்தரவுக்காக பொறுமையாக்கிறோம்னு வந்து பேசியிருந்தாரு. உடனடியா விகடன் அலுவலகத்துக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்துருந்தாங்க காவல்துறையுமே. அப்புறம் என்னாச்சுன்னா 6 மணிக்கு மேல விகடன் இணையதளம் வேலை செய்யல அப்படிங்கிற தகவல் எல்லா பக்கம் வந்து வந்துட்டு இருந்தது. ஆனா விகடனுடைய அலுவலகத்துல விகடனுடைய வெப்சைட் வந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்து இருந்தது. சில நெட்வொர்க்ல குரோம்ல போன்ற இடங்கள்ல மட்டும் அது வேலை செய்யலைங்கிறத சொன்னாங்க. தொழில்நுட்ப கோளாறு காரணமா வேலை செய்யலாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தப்ப தொழில்நுட்ப காரணம் இல்லைங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்.